Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. This concept is all about machine learning. So, machine learning, what is mean by machine learning? இதுல what are the different types of machine learning அன்னிட்டு பார்க்க போறோம். இங்க நம்ம different types of machine learningல நம்ம பார்க்கறது different types of algorithms பார்க்கறோம். Like linear regression, logistic regression, அடுத்தது வந்துட்டு lasso regression, okay, rigid regression, okay. அடுத்தது வந்துட்டு SVM, support vector machine regression or classification. அடுத்தது டெசிஷன் ட்ரீ ரிக்ரெஷன், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கரிதம்ஸ் பார்க்க போறோம். நம்ம இங்க கேட்கலாம், இந்த அல்கரிதம்ஸ் எல்லா டேட்டா செட்ஸ் மேல அப்ளை பண்ணலாம்னா எஸ், யூ கேன் அப்ளை இட். எல்லா டேட்டா செட்ஸ் மேல அப்ளை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம மெஷின் லேர்னிங்ல இருக்கிற அல்கரிதம்ஸ் அப்ளை பண்ணலாம். இங்க என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா அதோட ப்ரிடிக்ஷன் ரிசல்ட் தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஆக போகுது. அந்த ரிசல்ட்ல எந்த அல்கரிதம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஹையா இருக்குமோ அந்த அல்கரிதம் அந்த டேட்டா செட் அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்றது, அவ்வளவுதான் அவுட்புட் இதுல. சோ சேம் திங். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. அந்த 4 ஸ்டூடெண்டோட எய்ம் என்னதுன்னா மேத்ஸ் லேர்ன் பண்ணணும். சேம் கிளாஸ், சேம் சிலபஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. இப்ப 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லெக்சர் 1 ஃபர்ஸ்ட் லெக்சர் ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லெக்சருக்கு போறாங்க, செகண்ட் லெக்சர், தேர்ட் லெக்சர், ஃபோர்த் லெக்சர். 4 ஸ்டூடெண்ட்ஸ் 4 லெக்சரர்ஸ் கிட்ட போயிருக்காங்க மேத்ஸ் சம்பந்தப்பட்ட. சோ இங்க நான் லெக்சரர்ஸ் என்னன்னு சொல்றேன்னா மாடல்ஸ் இஸ் நதிங் பட் இதுவே தான். ஓகே, சோ ஃபைனலா இப்ப 4 ஸ்டூடெண்ட் 4 லெக்சரர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதிட்ட அப்புறமா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல யாருக்கு ரொம்ப மார்க்ஸ் வருமோ அப்போ அந்த மாடல் மீன்ஸ் அந்த மாடல் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்றது நம்மளோட மெயின் அஜெண்டா. புரிஞ்சுச்சா? அல்கரிதம் என்னது, மாடல்னா என்னது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்கரிதமும் மாடல் ரெண்டு ஒன்னே கிடையாதுமா. அல்கரிதம் என்னது, சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தட் மீன்ஸ் ஒரு டேட்டா அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம ஃபாலோ ஆயிட்டு இருக்கிற ரூல்ஸ் தான் அல்கரிதம். எதுக்காக அல்கரிதம்? இன் ஆர்டர் டு லேர்ன் த பேட்டர்ன்ஸ். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இட் இஸ் a set of instructions used to process the data and learn the patterns. That is what algorithm. அதுவே மாடல் என்னது, நம்ம லேர்ன் பண்ணிருக்கிற பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அவுட்புட் கொடுக்கிறது தான் மாடல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா என்ன சொன்ன நானேட்டு? அல்கரிதம் இஸ் நத்திங் பட் த இன்புட். அந்த இன்புட்ல இருந்து நம்ம லேர்ன் பண்றோம். நம்ம லேர்ன் பண்ணிருக்கிற டேட்டாக்கு அவுட்புட் கொடுக்கிறது தான் மாடல். ஓகேவா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்கரிதம் அண்ட் மாடல். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். நெக்ஸ்ட், சோ நான் மாடல்ஸ் பத்தி சொல்லிட்டேன். மெஷின் லேர்னிங் மாடல் இஸ் a mathematical representation of the output of the training processor. சோ ரொம்ப லென்த்தியா இருக்கு. சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, it is going to provide the relationship between the features what we are having in that data set. அதுவே தான் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்மா. சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபார் சப்போஸ் இப்போ என்கிட்ட 2 திங்ஸ் இருக்கு. என்னது, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்துட்டு ஐ எம் ஹேவிங் ஒரு டேட்டா செட்ல கேட் என்ற ரிலேட்டட் டேட்டா இருக்கு, டாக் ரிலேட்டட் டேட்டா இருக்கு. ஓகேவா? சோ நான் இத என்ன பண்றேன், என்கிட்ட இருக்கிற டேட்டாவை என்னோட மெஷின் லேர்னிங் மாடல்ன்றது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ட்ரெயின் பண்றீங்க. சோ ட்ரெயின் பண்றதால அதுக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு பில்ட் த லாஜிக்ஸ் பில்ட் பண்ணிடும். நம்ம எப்ப ஒரு நியூ டேட்டா கொடுக்குறோமோ இந்த நியூ டேட்டா என்ன பண்ணுதுன்னா நம்ம கொடுத்திருக்கிற டேட்டால அது ஒரு மாடல் டெவலப் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்ஸ் கொடுக்கும். இப்ப நான் ஒரு நியூ டேட்டா வந்து டாக்னு கொடுத்திருக்கேன். அப்ப இது என்ன பண்ணுது, சோ அவுட்புட்ல நம்மளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற டேட்டா வந்துட்டு டாக் ரிலேட்டட் டேட்டான்னுட்டு அவுட்புட் கொடுத்துரும். So that is what machine learning model. Usually இந்த நம்மளோட machine learningல 2 things are very much important. 2 pillars main மா. என்னதுன்னா, one is data and second is model. நம்ம கிட்ட இருக்கிற data is important and second thing is model is important.
அது 2 இருந்துச்சுன்னா நம்ம எப்ப நியூ டேட்டா கொடுக்கும்போது அவுட்புட்ன்றது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் திங். சோ இங்க பாருங்க எப்படி ஒரு மாடல் பில்ட் பண்றது. சேம் நான் இப்ப அங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுவே இங்க போட்டிருக்கேன். டேட்டா கொடுக்குறீங்க. சோ இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் த பேட்டர்ன்ஸ் யூசிங் த அல்காரிதம். சோ அந்த அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணிருக்கிறதுல இது பில்ட் பண்ண லாஜிக் பில்ட் பண்ணிக்கும். பில்ட் பண்ணிக்கின அப்புறமா நான் எதனா ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது அது பில்ட் பண்ணிருக்கிற லாஜிக்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுத்திருக்கிறது என்ன மாதிரி டேட்டான்றது அவுட்புட்ல கொடுத்துரும். சோ தட் இஸ் வாட் த ப்ரெடிக்ஷன்ஸ். சோ தட் இஸ் நான் இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனோ இங்க டயக்ராமேட்டிக்கா சொல்லிருக்கிறது. Next thing, how to build a model? Very simple. So usually before building the model, the training data set should be splitted into 3 parts. 3 parts are split ஆகும். One is a training set. Training set means for building the model. Logics நம்ம learn பண்ணிருக்கிற patterns base பண்ணி logic build பண்ணிக்கும். Validation test means நம்ம பண்ணிருக்கிறோம் இல்லையா hypothesis testing. நம்ம கொடுக்கிற டேட்டா அதுல இருக்க மீன்ஸ் எஸ் ஆர் நோன்னு சொல்றது தான் இந்த validation set. For initial testing and fine tuning if possible. Test set for final testing of model. So first நம்ம check பண்றோம். check பண்ணிட்டு அது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்றது தான் test set. So model built through above machine learning concepts are more prone to overfitting and therefore must be tested or validated before putting to final deployment phase. What is mean by overfitting? நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா வந்துட்டு ரொம்ப லேர்ன் பண்ணிச்சேன்னா ரொம்ப லேர்ன் பண்ணிச்சேன்னா தென் தட் கைண்ட் ஆஃப் அனலைசிங் என்னன்னு சொல்றோம்னா ஓவர் ஃபிட்டிங் சொல்லிடுறோம். நம்ம லேர்ன் பண்ணும்போது ரொம்ப லேர்ன் பண்ணிட்டு நம்ம எப்ப ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது அக்யூரசி என்பது கம்மி வந்துச்சுன்னா தென் தட் கைண்ட் ஆஃப் மாடல் வந்துட்டு ஓவர் ஃபிட்டிங் சொல்றோம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் என்ன சொல்றோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குமா, ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் அன்னிட்டு. நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது ஆப்டிமலா இருக்கணும். நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா வந்துட்டு ஆப்டிமலா இருக்கணும். ஆப்டிமல் இஸ் நத்திங் பட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். மீன்ஸ் ஈக்குவல்லி டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும் டேட்டா எப்பவுமே. எப்ப நம்ம ஓவர் ஃபிட்டட் எப்ப நம்ம அண்டர் ஃபிட்டட் சொல்றோம்னா அதர் தேன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா then we can call it like ஓவர் ஃபிட்டட் அண்ட் அண்டர் ஃபிட்டட். ஓவர் ஃபிட்டட் மீன்ஸ் நம்ம ட்ரைன் பண்ற டேட்டா ரொம்ப ரீட் பண்ணி வச்சுச்சுன்னா ரொம்ப லேர்ன் பண்ணி வச்சுக்கிச்சு நம்ம எதனா ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது அது அவுட்புட் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கிறப்ப ஓவர் ஃபிட்டிங். அதுவே அண்டர் ஃபிட்டிங் என்னன்னு சொல்றோம்னா அண்டர் ஃபிட்டிங்னா நம்ம ட்ரெயின் பண்ணும்போது கம்மியா ரீட் பண்ணிக்கும், கம்மியா லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம எதனா ஒரு நியூ டேட்டா கொடுக்கும்போது டெஸ்ட் பண்ணும்போது அவுட்புட் ரொம்ப கொடுத்துருச்சு, ரிசல்ட் ரொம்ப கொடுத்துருச்சுன்னப்ப அண்டர் ஃபிட்டிங் சொல்றோம். ஓகேவா? So following are the ways to do validation, split validation. So single training and validation set ma. Cross validation. So multiple training and validation set. I'll explain what and all these things. நம்ம அப்புறமா படிக்க போறோம். இதெல்லாம் எவாலுவேஷன் பண்றதுக்காக different types of evaluations பண்றோம். So அதுல நம்ம மெயினா பார்க்க போறது cross validation ரொம்ப மெயினா பார்க்க போறது. Cross validation என்னதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவே different டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கிட்ட வந்துட்டு ஒரு 100% டேட்டால நானு ஒரு few data means இப்போ இது வந்துட்டு 75% டேட்டா, இது வந்துட்டு அவ்வளவு கொடுக்க கூடாது. 80% டேட்டா 20% டேட்டா இந்த கம்ப்ளீட் 100% ஆச்சுன்னா இந்த 80% டேட்டா வந்து நான் ட்ரெயின் பண்றேன், இந்த 20% டேட்டா வந்துட்டு டெஸ்ட் பண்றேன். இது ஒரு டைம் பண்றீங்க. செகண்ட் டைம் என்ன பண்றீங்க, இந்த 100%ல நம்ம கிட்ட 4 டேட்டாஸ் எடுத்துக்கோங்க, 1 2 3 4. இங்க இந்த 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 ஃபர்ஸ்ட் 20% அப்புறமா இந்த லாஸ்ட் 40% எடுத்துக்கிறேன் ட்ரைனிங் பண்றதுக்காக, இந்த நடுவுல இருக்கிறது டெஸ்டிங் பண்றதுக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா? இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கிறேன். சோ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை டிஃபரெண்ட் டேட்டாஸ் கொடுத்துட்டு ட்ரெயின் பண்றீங்க. ட்ரெயின் பண்ண அப்புறமா நீங்க செக் பண்றீங்க எந்த மாடல் யூஸ் பண்ணும்போது மோர் அக்யூரசி இருக்குமோ அப்ப அந்த மாடல் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. That is what multiple training. Multiple data means different data கொடுத்து ட்ரெயின் பண்றது தான் multiple training. That is called cross validation. சிங்கிள் ட்ரைனிங் என்னது, ஒரு வாட்டி ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டும் கொடுத்து ட்ரெயின் பண்ணிடுறீங்க. ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு வர்ற அவுட்புட் தான் நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு எதுல எந்த மாடல்ல நம்மளுக்கு மோர் அக்யூரசி வருதோ அந்த மாடல் தான் இந்த டேட்டா செட்டுக்கு பர்ஃபெக்ட்னு சொல்லிடுறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் கிராஸ் வேலிடேஷன் மீன்ஸ் பண்றதை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கிறது. 5-fold cross validation. Following steps clearly explain 5-fold cross validation. So
நம்ம வந்துட்டு இப்ப என்ன பண்றோம்னா சேம் திங் நம்ம அது ரிப்பீட்டடா பண்றதுதான் இது எல்லாமே. ஓகேவா? சோ இப்ப பாருங்க வாட் இஸ் மெஷின் லேர்னிங் அங்க வந்திருக்கு. நம்ம எல்லாமே மாடல் என்னது, அல்காரிதம் என்னது, ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு அவுட்புட் கொண்டு வரணும்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது எல்லாமே பார்த்திருக்கிறோம். இப்போ மெஷின் லேர்னிங் என்னது, ஜஸ்ட் நம்ம இங்க ஃபிகர் பார்த்த உடனே சொல்லிடலாம். ஹியூமன் சொல்றாங்களா, ஐ கேன் லேர்ன் எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ். கேன் யூ லேர்ன் அண்ட் ஹியூமன் கேக்குது. மெஷின் கூட அதுக்கு ரிப்பீட்டடா சொல்றது, ஒரு ஆப்போசிட் என்கவுண்டர் சொல்லுது பாருங்க. எஸ், ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் டேட்டா வித் த ஹெல்ப் ஆஃப் மெஷின் லேர்னிங். எஸ். இப்போ வெரி சிம்பிள். இப்போ நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்றோம். இன்னைக்கு மழை வருதா இல்லையா எப்படி சொல்றோம்? பேஸ்ட் ஆன் த டேட்டா, ஹிஸ்டரி டேட்டா. இப்ப அதே மாதிரி ஒரு ஷேர்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஷேர்ஸ்ல கூட அவ்வளவுதான். இப்ப எதனா ஒரு இதுல நம்ம ஷேர்ஸ் போட்டுக்கிறோம்னா எது பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஷேர்ஸ் போடுறோம்? ஹிஸ்டரி டேட்டா, பாஸ்ட் டேட்டா பார்த்துட்டு ஓகே இந்த இதுல போட்டோம்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு 5 இயர்ஸோ 1 இயரோ நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல நம்ம போடுறோம். மீன்ஸ் ஹியூமன்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் டேக்கிங் த ப்ரீவியஸ் டேட்டா அண்ட் இன்வெஸ்டிங் இன் சம் ஷேர்ஸ். So just like that only, right? So அதே விதமா மெஷின்ஸ் கூட ஒரு அவுட்புட், வெதர் இப்போ நம்ம வந்துட்டு வெதர் பார்த்த உடனே மேபி இன்னைக்கு மழை உயிலாம், ஒரு 3 o'clock வரலாம், ஒரு 5 o'clock வரலாம்னுட்டு சொல்லும். எப்படி கண்டுபிடிச்சிட்டு பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணிக்கிட்டு இட் இஸ் கோயிங் டு ப்ரெடிக்ட் த நவ் இப்ப இருக்கிற கண்டிஷன் கொடுத்துரும். So that is what, right? So machines கூட ஹியூமன் மாதிரியே ஒர்க் ஆயிட்டு இருக்கு nowadays. So machine learning is a subset of one more point இங்க. machine learning அன்றது subset of AI. That means நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம், நம்ம எந்த ஃபீல்டுக்கான போகணும். இப்ப நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆகணும், ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சிக்கும் போது ஃபைனலி நம்மளோட எய்ம் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ AI is nothing but artificial intelligence. இந்த artificial intelligenceல ஒரு சப்செட் தான் machine learning. So இந்த machine learning மெயின் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, it will provide the statistical tools. Statistical tools எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கொடுக்குற டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஜுவலைசேஷன் கொண்டு வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் கொடுக்கறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸோட மெயின் எய்ம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இருக்கிற என்னது இது machine learning. ஓகேவாமா? சோ இங்க பாருங்க, machine learning is a subset of AI which enables the machine to automatically learn from the data, improve the performance from the past experience and make the predictions. That is what I said. ஓகேவா? அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேணுமன்ற ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணா அது ரொம்ப டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி லேர்ன் பண்றாங்கன்னு அவங்களோட மார்க்ஸ் பாக்குறோம். மார்க்ஸ் பார்த்துட்டு ஸோ நம்ம இன்னும் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அவங்களுக்கு இன்னும் ரொம்ப மார்க்ஸ் வரணும்னுட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம டீச்சிங்ன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானப்போ ஓகே தான். இல்லைன்னா நம்ம திரும்பி நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்ன்றது நம்ம எடுத்துக்கிட்டு திரும்பி நம்ம பண்ற வேலை பண்ணிக்கினே போகணும். தட் இஸ் வாட் மெஷின் லேர்னிங் அண்ட் திஸ் இஸ் வாட் அனலைசிங். ஒரு ப்ரெடிக்ஷன் இஸ் நதிங் பட் த ரிசல்ட், அவ்வளவுதான். Machine learning contains a set of algorithms. Algorithms சொல்லிருக்கோம் இல்லையா? That is nothing but different steps you can follow, different types of steps in order to learn the data. Okay, va? So that work on a huge amount of data. Data is fed of these algorithms to train them. And on the basis of training, they build the model and perform the specific task. So in the point நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ. So நம்ம machine learning model என்ன சொல்லிருக்கிறோம்? ஒரு machine learning model அன்றது செட் ஆஃப் நம்ம கொடுத்திருக்கிற இன்புட் சம் ரூல்ஸ் ஃபாலோ ஆயிட்டு லேர்ன் பண்ணிருக்கோம். அந்த லேர்ன் பண்ணிருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லாஜிக்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு நியூ டேட்டா கொடுக்கும் போது it is going to give the output based on the models. So that is what the meaning what I have given here. Okay va? So the next thing, types of machine learning: supervised learning, unsupervised learning and reinforcement learning. We are not learning this reinforcement learning. This is advanced level. So this is quite different from these two machine learning types. Supervised learning, unsupervised learning மட்டும் தான் படிக்க போறோம். இதுல வந்துட்டு few things, that is classification. திரும்பி supervised learning வந்து two categories split ஆகும், classification and regression.
சோ கிளாசிபிகேஷன் எப்ப யூஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா அன்றது classes means classification is nothing but having the decimal categories like yes, no, or true, false. அது மாதிரி next என்னது detecting whether they are having cancer or not having the cancer. Okay, they are having diabetes, not having diabetes. So அந்த மாதிரி தான். ஓகேவா? when you are having exactly some decimal characters means I can say it like a discrete values and சொல்லலாம். having only the whole numbers like 0 1 அந்த மாதிரி கூட இருக்கலாம். 0 1 2 இந்த மாதிரி. okay, similar data repeated discrete values இருந்துச்சுன்னா then I can tell about a classification. regression என்னதுன்னா when you are predicting on what data, on continuous values. so classification அன்றது it is going to predict on data discrete values இருக்கிற டேட்டா மேல நீங்க predictions பண்றீங்க. that is called classification. regression continuous values இருக்கிற டேட்டாஸ் மேல predictions பண்றது தான் regression. லைக் எந்த மாதிரியான சொல்லலாம்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை சொல்லியிருக்கேன். so like what is the salary of the person, what is the age of the person, height of the person. okay, so then what I can say, what is the rainfall, what is the how many centimeters the rainfall is coming. okay, what is the temperature of today's temperature. so இது எல்லாமே regression கீழ வந்துரும். so in order to find உங்களோட டேட்டா அந்த மாதிரி இருந்துச்சு annappo அதுக்கு ரிலேட்டட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம். கிளாசிபிகேஷன் எப்ப யூஸ் பண்றீங்கன்னா நம்மளோட டேட்டா டிஸ்கிரீட் வேல்யூஸா இருந்துச்சுன்னா கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றீங்க. நம்மளோட டேட்டா கண்டினியூஸ் டேட்டா இருக்கும்போது நம்ம ரிக்ரெஷன் கான்செப்ட்ஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல கிளஸ்டரிங் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன்ன்றது பார்க்க போறோம். கிளஸ்டரிங் அன்றா என்னதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை சிமிலர் டேட்டா எல்லாமே ஒரு குரூப்பா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சிடறோம். ஒரு கேட்டகரிஸா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அந்த செப்பரேஷன் டேட்டாஸ் மேல நம்ம பண்ணணும்ன்ற வேலை பண்றது தான் கிளஸ்டரிங். டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் என்னதுன்னா நம்ம கிட்ட ஹியூஜ் டேட்டா இருக்கும், ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த டேட்டா செட். நம்ம கிட்ட ரொம்ப ஃபீச்சர்ஸ் லாட் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். அந்த ரொம்ப காலம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இட் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ப்ரிடிக்ஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரெடியூஸ் அக்கார்டிங் டு யுவர் ரிக்வயர்மெண்ட். நம்ம வந்துட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் இருக்கிற காலம்ஸ் ஃபியூ காலம்ஸ் கிட்டக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி? யூசிங் திஸ் டைமென்ஷனல் ரிடக்ஷன் அல்காரிதம்ஸ். நம்ம இதுல பார்க்க போறது மெயினா என்னதுன்னா அப்ரியாரி அல்காரிதம் தான் மெயின் பார்க்க போறோம். இதுல நம்ம ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், சோ அதுதான் நம்ம மெயினா பார்க்க போறது. ஓகேவா? சோ இந்த கிளஸ்டரிங்ல நம்ம பார்க்கிறது வந்துட்டு you can learn concepts like k means clustering, அடுத்தது hierarchical clustering, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இந்த கிளாசிபிகேஷன்ல என்ன அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்றோம்னா we are going to learn logistic regression லேர்ன் பண்றோம். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ்மா. சோ இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றது நான் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்கேங்க. சோ ஓகேவா? என்ன அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்றோம்னா இந்த கிளாசிபிகேஷன்ல லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் லேர்ன் பண்ணலாம், டெசிஷன் ட்ரீ கிளாசிபிகேஷன் லேர்ன் பண்ணலாம், ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிபிகேஷன் லேர்ன் பண்ணலாம், KNN is nothing but k nearest neighbor algorithm லேர்ன் பண்ணலாம், SVM support vector mission கிளாசிபிகேஷன் லேர்ன் பண்ணலாம், naive based கிளாசிபிகேஷன் பண்ணலாம். ஓகே, அதெல்லாமே நம்ம ரன் பண்ணலாம். ரிக்ரெஷன்ல என்ன பண்ணலாம்னா லீனியர் ரிக்ரெஷன், பாலினாமியல் ரிக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் மெஷின்ன்றது லீனியர் கிளாசிபிகேஷன்ல லேர்ன் பண்ணலாம், ரிக்ரெஷன்ல கூட லேர்ன் பண்ணலாம். அதே விதமா ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்ன்றது நீங்க கிளாசிபிகேஷன்ல ரன் பண்ணலாம், ரிக்ரெஷன்ல லேர்ன் பண்ணலாம். சோ சம் கைண்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்துட்டு 2 கேட்டகரிஸ்ல கூட லேர்ன் பண்ணலாம் நம்ம. லாசோ ரிக்ரெஷன், அடுத்தது ரிஜிட் ரிக்ரெஷன், சாரி ரிஜிட் கிடையாது, ரிட்ஜ் ரிக்ரெஷன். நான் அப்பவே ரிஜிட்னு சொல்லியிருக்கேன், தட் இஸ் ரிட்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் XGBoost ரிக்ரெசர், பேசல் லீனியர் ரிக்ரெசர், இதெல்லாமே நம்ம இதுல லேர்ன் பண்றோம். நான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறது நம்ம வந்துட்டு ஓன்லி ஃபியூ திங்ஸ் நம்ம கோர்ஸ்ல லேர்ன் பண்ண போறோம். என்ன அல்காரிதம்ஸ் இருக்கோ நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். அதுல few of them will be discussed in this course. ஓகேவாமா? சோ இங்க கேட்கலாம் what is mean by supervised learning ன்னு கேட்கலாம். supervised learning என்னதுன்னா நம்ம ஒரு மெஷினுக்கு ட்ரெயின் பண்ணும்போது நம்ம கொடுக்குற இன்புட்ன்றது லேபிள்டு டேட்டா ஆயிருக்கணும். ஓகேவா? நம்ம கொடுக்குற டேட்டா லேபிள்டு டேட்டா மீன்ஸ் இப்ப நான் ஒரு டேட்டா கொடுத்துட்டு இருக்கேன், அந்த டேட்டால வந்துட்டு எந்த டேட்டா ரிலேட்டடு, சோ அந்த டேட்டா வந்துட்டு கேட் ரிலேட்டட், இன்னொரு டேட்டா வந்துட்டு டாக் ரிலேட்டட், இன்னொரு டேட்டா வந்து டைகர் மீன்ஸ்
கேட்டகரைஸ் மீன்ஸ் லேபிள்ஸ் சொல்லிருக்கணும். அந்த லேபிள்ஸ் பிரகாரமா தான் நம்ம அந்த மாடல் ட்ரெயின் பண்றோம். நம்ம எப்ப ஒரு நியூ டேட்டா கொடுக்கும் போது நம்ம கொடுக்குற டேட்டா எந்த லேபிளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதுக்கு ரிலேட்டட் அவுட்புட் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்களேன், நான் கொடுக்குற டேட்டா இது லேபிள்டு மீன்ஸ் லேபிள்டு பாஸ்ட் லேபிள் டேட்டா. ஸோ இந்த மாதிரி கண் இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி மூக்கு பெருசா இருந்துச்சு, ரவுண்ட் ஷேப் ஃபேஸ், இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டாக்கு ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பீங்க. எப்பாவது ஒரு நியூ டேட்டா கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்க, ஒரு நியூ டேட்டா கொடுக்குறீங்க, அது முன்னாடியே நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு லாஜிக் வச்சிருக்கோம் இல்லையா. நம்ம கொடுத்த உடனே அது எல்லா ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு நீங்க கொடுத்திருக்கிற டேட்டா வந்துட்டு இதுக்கு ரிலேட்டட் ஏதாவது அவுட்புட் கொடுத்துரும் நம்மளுக்கு. ஓகேவா? திஸ் இஸ் வாட் அ சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங். பாருங்க, so it is based on supervision. It means in the supervised learning technique we train the machines using the labeled data set, and based on the training the machine predicts the output. Here the labeled data specifies the sum of the inputs are already mapped to the output. Understand agudha enna solranum? Suppose we have an input data set of cats and dog images. So first we will provide the training to the machine to understand the images such as the shape and the size of the tail of cat and dog, shape of the eyes, color, height, dogs are taller, cats are small. இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸ் முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்ம கொடுக்குற டேட்டா அதுக்கு அந்த இதுல ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னப்ப நம்ம ஃபைன் ஈஸியா ஓகே நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த டேட்டா மேட்ச் ஆயிட்டு இருக்கிறதுனால அது வந்துட்டு கேட்டோ டாகோன்னுட்டு சொல்றதுதான் இந்த சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல 2 டைப்ஸ் சொல்லிருக்கோம். ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன். சோ இந்த கிளாசிஃபிகேஷன் என்னதுன்னா, ஆல்ரெடி நாங்க ட்ரீ பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் சொல்லும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இங்க தியரிட்டிக்கலா ரொம்ப மீனிங்ஃபுல்லா எழுதிருக்கேன். அதுக்காக தான் நான் திரும்பி பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். Classification algorithms are used to solve the classification problems in which the output variable is a categorical. The output variable is what? Categorical. Discrete values இருந்துச்சு ಅನ್ನப்போ இந்த classification algorithms implement பண்ணிக்கலாம். அந்த மாதிரி values என்னது? Yes, no, male, female, true, false, red, green. So these are all called categorical data. So அந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னப்ப நம்ம சிம்பிளா பிளைண்டா கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் அதன் மேல அப்ளை பண்ணிடலாம். So some of the examples என்ன real world examples, spam detection means நம்ம எதனா ஒரு மெயில் வந்துச்சுன்னா அது ஸ்பாம் மெயிலா இல்லனா அன்ஸ்பாம் மெயிலான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. இமெயில் ஃபில்டரிங். சோ இது எல்லாமே நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ். இமெயில் ஃபில்டரிங் மீன்ஸ் என்னது? ஸ்பாம் அன்ஸ்பாம் 2 கேட்டகரிக்கல் டேட்டா. அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சேம் அதே சொல்றீங்க. டயபெட்டிஸ் எஸ் ஆர் நோ, கேன்சர், பெல்ஜியன் மெலிக்ரி அதை சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாமே கேட்டகரிக்கல் டேட்டா தான். So some popular classification algorithms are given below: random forest algorithm, decision tree algorithm, logistic regression algorithm, support vector machine algorithm. So இது எல்லாமே classification ஓட algorithms. Next இங்க சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இங்க பார்த்திருக்கீங்கன்னா இது எல்லாமே there are 2 types of data in our data set. நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் எடுத்துட்டு இருக்கிறோம்னா அந்த டேட்டா செட்ல 2 types of data values டேட்டாஸ் இருக்கும். One data is nothing but independent data ன்னு சொல்றேன். செகண்ட் வந்துட்டு dependent data ன்னு சொல்றோம். What is mean by independent and dependent? Very simple. Independent அண்ணா வந்துட்டு அது எந்த டேட்டா செட் எந்த டேட்டாஸ் மேல டிபெண்ட் ஆகாது. Dependent means அது கண்டிப்பா அதர் டேட்டா மேல டிபெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு I want to give the price for the டீ. இப்ப நான் ஒரு டீ ஷாப் வச்சிருக்கேன். இந்த டீ ஷாப்புக்கு பிரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி கொடுத்துறீங்க ஒரு பிரைஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மில்கோட காஸ்ட் எவ்வளவு, திரும்பி நெக்ஸ்ட் சுகரோட காஸ்ட் எவ்வளவு, தேர்ட் ஒன் டீ பவுடரோட காஸ்ட் எவ்வளவு. சோ இங்க நீங்க ஒரு டீ பிரைஸ் கொடுக்கணும்ன்றப்போ you are depending on these 3 ingredients. இந்த 3 ingredients பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த 3 ingredients பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க ஒரு டீயோட பிரைஸ் நீங்க கொடுக்க போறீங்க. That means tea price is depending on these 3 ingredients. இங்க இப்ப டிபெண்டன்ட் எது? டீ என்றது டிபெண்டன்ட். இங்க
இப்ப இந்த 3 வந்துட்டு நம்ம டிபெண்டன்ட் ஆயிருக்கான். மில்கே செப்பரேட், சுகரே செப்பரேட், டீ பவுடரே செப்பரேட். So these 3 datas are independent to each other. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டிபெண்டன்ட் அண்ணா என்னது, டிபெண்டன்ட் அண்ணா என்னதுன்னுட்டு. சோ இப்ப நம்ம ஏதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துட்டு இருக்கிறோம்னா அந்த டேட்டா செட்ல one dependent variable இருக்கும். One dependent variable. Variable is nothing but that is what the column. There are one independent அண்ணா இருக்கலாம், more number of independent columns கூட இருக்கலாம், variables கூட இருக்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா you are having 3 independent variables. ஓகேவா? சோ அதே விதமா இங்க நீங்க வந்துட்டு I can say here is this and all comes under independent, this and all purchased is dependent ன்னு சொல்லலாம். சோ நான் எப்ப dependent ன்னு சொல்றேனோ that column I can call it like a target column ன்னு சொல்லிடலாம். dependent column என்னன்னு சொல்றோம்னா target column அன்னிட்டு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? This is all about classification பத்திமா. நெக்ஸ்ட் ரிக்ரெஷன் என்னது? சோ நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ரிக்ரெஷன்ன்றது நம்மளோட டேட்டா வந்துட்டு கண்டினியூஸா இருந்துச்சு அன்னப்போ we can make use of regression algorithms. இங்க பாருங்க, regression algorithms are used to solve the regression problems in which there is a linear relationship between the input and output variables. Linear relationship அண்ணா என்னது? as x ல இருக்கிற values increase ஆயிட்டு இருக்கா, at the same time y values கூட increase ஆயிருக்குன்னா that is nothing but a linear relationship. As the x values increases, y values also getting increases. So then that kind of relationship we'll call it like a linear relationship. So அந்த மாதிரி data இருந்துச்சு என்னப்பா you can make use of regression algorithms. So some of the examples வந்துட்டு market trends, weather predictions, இது எல்லாமே regressions related applications தான். So some of the regression algorithms are simple linear regression, multivariate regression, decision tree regression, lasso regression, rigid regression, KNN, SVM, இது எல்லாமே regression algorithms தான். So இங்க சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. So temperature, pressure, relative humidity, wind direction, wind speed. இங்க நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பார்த்திருக்கீங்கன்னா this is a continuous data. So it is a meteorological data set that serves the purpose of predicting the wind speed. Wind speed based on a different categories, based on the temperature, based on the pressure, based on the relative humidity, based on the wind direction. So these are all called independent columns, I can say, independent variables, and this is a dependent variable. இப்ப நீங்க இந்த காலமோட டீடைல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா based on the independent variables only. Okay, this column is a dependent column. So output is wind speed. So adana sollirukkறது. So wind speed is based on the different parameters. The different parameters are these only. Okay, so inga output column oda data vandittu it's a water. It's a continuous value. Then இந்த மாதிரி kind of data இருந்துச்சுன்னா நம்ம regression algorithms தான் apply பண்ண போறோம். Next thing, advantages of using the supervised learning. இந்த சூப்பர்வைசர் லேர்னிங் யூஸ் பண்றதுனால நம்ம ஈஸியா அது என்ன ஆப்ஜெக்ட் சொல்லிடலாம் பாருங்க. since the supervised learning work with the labeled data set, எதுக்காக நம்ம labeled data set கொடுத்திருக்கிறதுனால we can have an exact idea about the classes of objects. So நம்ம labeled data கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம எந்த டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா இது சம்பந்தப்பட்டிருக்குது அது சம்பந்தப்பட்ட ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். These algorithms are helpful in predicting the output on the basis of prior experience. Yes தான். So நம்ம previous data use பண்ணிக்கிறதா நம்ம outputs கொடுத்துடலாம் ஈஸியா. That is the advantages. Those are the advantages. Disadvantages என்னதுன்னா இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்ஸ் சால்வ் பண்றதுக்காக யூஸ் ஆகாது. நம்ம கிட்ட சிம்பிள் டேட்டா இருந்தா மட்டும்தான் இந்த supervised learning algorithms யூஸ் பண்றதுக்காகும். So these algorithms are not able to solve complex tasks. It may predict the wrong output if the test data is different from the training data. நம்ம கிட்ட இருக்கிற training data test data different-ஆ இருந்துச்சு என்னப்போ output wrong-ஆவே இருக்கும். ஓகேவா? So that is one more disadvantages. It requires a lots of computational time to train the algorithm. Yes, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா நம்ம ட்ரெயின் பண்ணணும்னா it will take lot of time. So that is also one drawback here. So these are the advantages and disadvantages of supervised learning. But if நம்ம கிட்ட வந்துட்டு less amount of data இருந்துச்சுன்னப்ப then it is very much good for finding the predictions on that particular data set. Huge data set இருக்கும்போது this is not correct
selection. Okay va? So the next thing here is applications கொடுத்திருக்க means எந்த மாதிரி data sets use பண்ணிக்கிட்டு நீங்க productions பண்ணலாம்னா image segmentation, medical diagnosis, fraud detection, spam detection, speech recognition, இது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கிற supervised learningல இருக்கிற algorithms யூஸ் பண்ணி find out பண்ணிடலாம். Okay, so the next thing here is unsupervised learning. Unsupervised learning அண்ணா நம்ம கொடுக்கிற டேட்டாக்கு லேபிள்ஸ் இருக்காது. நமக்கு ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துட்டு அது ட்ரெயின் பண்ணிக்கும். நம்ம ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கும்போது ஆல்ரெடி அவுட்புட் என்ன ஆகுதுன்னா இந்த மாடல் கிரியேட் பண்ணும்போது சிமிலர் டேட்டா எல்லாமே ஒரு குரூப்பா செப்பரேட் பண்ணி வச்சுக்கும். நம்ம கொடுக்குற டேட்டா எந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டேட்டா இந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னுட்டு அவுட்புட் கொடுக்கும். So that is what unsupervised learning. Unsupervised learning is different from the supervised learning techniques. As its name suggests, there is no need for supervision. No need for supervision. It means in supervised machine learning, the machine is trained using the unlabeled data. So there will be no names for the particular data. And the machine predicts the output without any supervision. Okay, wow. So the main aim of supervised learning algorithms is to group or categories. Group பண்ணிக்கும். And the group categories, the unsorted data set, according to நம்ம எப்படின்னா அப்படி கொடுத்திருக்கிறோம் டேட்டா, அந்த டேட்டா வந்துட்டு சிமிலரா இருக்கிறது எல்லாமே ஒரு இடத்துல ஒரு குரூப்பா, சிமிலரா இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரு குரூப்பா கொண்டு வந்துரும். That is what the saying here. Categories the unsorted data set according to the similarities, patterns and the differences. That is what unsupervised learning. Machines are instructed to find the hidden patterns from the input to data set. Okay, so the next thing here is, so the example adeyada ipo நான் வந்துட்டு apples கொடுத்திருக்கேன், watermelon கொடுத்திருக்கேன். இது வந்துட்டு இது அதோட நம்ம நேம் எதுமே லேபிள்ஸ் கொடுக்கல. இது நம்ம டேட்டா அதுக்கு ரிலேட்டட் டேபிள்ஸ் அது ரிலேட்டட் கொடுத்துட்டோம். என்னன்னுட்டு சோ ஒரு ஃப்ரூட் வந்துட்டு இவ்வளவு சைஸ்ல இருக்கு, அதோட ஷேப் இது விதமா இருக்கு, அப்புறமா அதோட பிரான்ச் மீன்ஸ் அதோட இது வந்துட்டு ஸ்லிட் இந்த மாதிரி ஸ்லிட் ஆயிருக்கு, சோ அதோட கலர் இந்த மாதிரி இருக்கு, நம்ம ஒரு ஃப்ரூட்டுக்கு சம்பந்தப்பட்டு சொல்லிருக்கிறோம். அப்போ அந்த டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு சோ நம்ம கொடுத்திருக்கிற ஃப்ரூட் வந்துட்டு இந்த கேட்டகரிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு குரூப் பண்ணி வச்சுக்கோம். நம்ம எப்ப ஒரு டேட்டா கொடுக்குறோம் இந்த மாதிரி பாருங்க, ஆப்பிள்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரி, வாட்டர்மெலன் ஒரு கேட்டகரி கொடுத்திருக்குது. நான் எப்ப ஒரு டேட்டா கொடுக்குறேனோ அந்த டேட்டால இருக்கிற டீடைல்ஸ் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது எந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அந்த குரூப் கேட்டகரிக்கு அமைச்சு வச்சுட்டு நீங்க எடுத்திருக்கிற இந்த குரூப் ரிலேட்டட் டேட்டா தான் சொல்லிடும் நம்மளுக்கு. So that is what unsupervised learning. Types of unsupervised learning வந்துட்டு clustering, அடுத்தது association. Clustering means grouping together. Similar groups எல்லாமே ஒரு group பண்ணிடும். Associationன்றது வந்துட்டு recommendations. Associationன்றது recommendations. I'll say, for example, association என்னதுன்னா, இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறோம் எடுத்துக்கோங்களேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறோம்னப்போ ஒரு கஸ்டமர், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்திருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. சோ அவங்க பிரெட் எடுத்த உடனே he will think to take milk also. மில்க் எடுத்துக்கிற உடனே ஓகே இட் இஸ் பெட்டர் டு டேக் ஜாம் ஆல்சோ ஃபார் பிரெட். சோ அப்புறமா திரும்பி ஃபோர்த்ல வந்துட்டு நான் மில்க் எடுத்திருக்கேன், சோ மைட் பி ஹேவிங் சுகர் கூட தேவைப்படும். மீன்ஸ் ஏதோ அந்த நீங்க ஒரு ஐட்டம் எடுக்கும் போது அந்த ஐட்டம்க்கு ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே எடுக்கணும்னுட்டு அந்த கஸ்டமர் தோணிட்டு எடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ செகண்ட் கஸ்டமர் வருவாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. செகண்ட் கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கூட மில்க் எடுத்திருக்காங்க. சோ மில்க் எடுத்த உடனே ஓகே பிரெட் இருந்தா நல்லா இருக்கும், பிரெட் கூட எடுத்துட்டாங்க. So third item வந்துட்டு maybe if I take jam it will be also good. அவங்க ஜாம் எடுத்திருக்காங்க. So say இப்ப என்ன இருக்கு, ஒரு 2 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு ஐட்டம் எடுக்கும்போது they are thinking to take the relevant ingredients to that particular ingredient. கரெக்ட்டா? இப்போ third கஸ்டமர் வந்திருக்காங்க. third கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு மில்க் எடுத்துட்டாங்க. மில்க் எடுத்துட்டு உடனே நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துரும். சோ இந்த மாதிரி மில்க் எடுத்துக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரெட் எடுத்திருக்காங்க, அடுத்தது ஜாம் கூட எடுத்திருக்காங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துரும். So that is what association. So it is going to find the important relationship between the data points.
Okay, wow. It is used to find the important relationship between the data points, nothing but association. இது ஒரு எக்ஸாம்பிள், சூப்பர் மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ். இப்போ ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு எல்லாமே ஹாரர் மூவிஸே பார்த்துருப்பாங்க. செகண்ட் மூவி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மூவிஸே பார்த்துருப்பாங்கன்னு எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ செகண்ட் பர்சன் கூட அதே விதமா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் பார்த்துட்டாங்க, செகண்ட் மூவி ஹாரர் மூவி பார்த்துட்டாங்கன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் பர்சன். எப்ப தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு அவங்க திரும்பி சர்ச் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன் என்ன வரும்? ஸோ யூ ஆர் ஹேவிங் ரெக்கமெண்டேஷன் டு see the horror movies also ரெக்கமெண்ட் பண்ணும். Yes or no? So recommendation system is also comes under association algorithm only. Understand agudha? So this is what a clustering and association. Inga paranga. Clustering technique is used when we want to find the inherit groups from the data. Inherit means நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு சொல்றதுதான் inheriting the groups. It is a way to group the objects into the cluster. Cluster is nothing but the group only, such that the objects with the most similarities remain in one group and have fewer or no similarities with the objects of other groups. So நம்ம கிட்ட ஒரு குரூப் நம்ம டேட்டாஸ் அதோட ஃபீச்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த டேட்டா வந்துட்டு இந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். That is what clustering. An example of clustering algorithm is grouping the customers by their purchasing behavior. Yes or no? So this is what one of the example. Next, advantages of unsupervised learning. These algorithms can be used for complicated tasks. அதுதான் quite opposite to supervised. Supervised learningல complex tasks இருக்கிற டைம்ல நமக்கு predictions ஆனது ரொம்ப ப்ராப்பரா வராது. அதுக்கு ஆல்டர்னேட்டா இருக்கிறது என்னது? அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல இருக்கிற அல்காரிதம்ஸ் யூஸ் பண்றதுனால காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்ஸ் ஆர் ப்ரிஃபரபிள் ஃபார் வேரியஸ் டாஸ்க் as getting the unlabeled data set is easier as compared to the labeled. Yes, நம்மளுக்கு லேபிள்டு டேட்டா இருக்கிறதுனால அவ்வளோ இது இருக்காது, இல்லாத டேட்டா இருக்காது. லேபிள்டு அன்லேபிள்டு இருக்கிற டேட்டாக்கு தான் நம்ம ஈஸியா ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிடலாம். So that is what the advantages of unsupervised learning. Okay va? Yes. So in applications la pathingana network analysis, recommendation systems, anomaly detection, singular value decompositions, இது எல்லாமே unsupervised learning la இருக்கிற algorithms யூஸ் பண்ணி implement பண்ணிடலாம். So just நம்ம few things சொல்லிருக்கோம். So many data sets available for a specific algorithms. ஓகேவா? ஸோ நீங்க கேல்குலர் ரொம்ப கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திங், வாட் வி நீட் டு நோ இன் மெஷின் லேர்னிங். நம்மளுக்கு மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணணும்னா பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அது என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் திங், மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மஸ்ட் அண்ட் ஷுட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அடுத்தது பைத்தன் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட இதுல டேட்டா பேஸ்ன்றது இல்லை. ஓகேவா? ஸோ நவ் வி ஆர் ஜஸ்ட் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பாத்துல தான் இருக்கிறோம். ஸோ நம்ம எஸ்கியூஎல் நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் டூல்ஸ் படிச்சிருக்கிட்டு இருக்கிறோம். அனகோண்டா, ஜூபிட்டர், அது எல்லாமே நமக்கு வரும். நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் லைப்ரரிஸ், பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், அது எல்லாமே படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது தான் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ். அடுத்தது மெஷின் லேர்னிங் அட்வான்ஸ்டு லைப்ரரிஸ் வந்துட்டு ஸ்கைகிட் லேர்ன். நம்மளுக்கு அல்காரிதம்ஸ் வர்றது எல்லாமே அந்த ஸ்கைகிட் லேர்ன் லைப்ரரில இருந்து தான். NLTK, நேச்சுரல் லாங்குவேஜஸ் டூல் கிட். ஓகேவா? ஸோ அது கூட ஒரு டைப் ஆஃப் லைப்ரரி தான். ஸோ OpenCV, இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ற லைப்ரரி தான் OpenCV. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு ஒரு டெவலப்பர் கண்டிப்பா ஆகலாம். ஓகேவா? திஸ் இஸ் த ரூட் மேப் ஃபார் பிகமிங் அ டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிஸ்ட், AI டெவலப்பர், ML டெவலப்பர் எல்லாமே ஆகலாம் இந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்ல என்ன பண்ணலாம்? வாட் அண்ட் ஆல் அப்ளிகேஷன்ஸ் யூ கேன் டெவலப் யூசிங் த மெஷின் லேர்னிங்னா இமேஜ் ரெகக்னிஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வந்துட்டு ஸ்கேனிங், எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் பண்றோம். ஸோ அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம டிராஃபிக் நம்ம ப்ராப்பரா ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இட் இஸ் அண்ட் ஸோ இமேஜ் ரெகக்னிஷன்ன்றது கூட மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸ்பீச் ரெகக்னிஷன். So இப்போ நம்ம ஏதாவது வேணும்ன்றப்ப நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணலாம் by voice. See here, while using the Google we get an option of search by voice. It comes under speech recognition.
and it's a popular application of machine learning. This was developed with the help of machine learning only. Speech recognition is a process of converting the voice instructions into the text. For example, இப்ப நம்ம வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் பட் யாருமே டைப் பண்றது இல்ல. இப்போ ஒரு மொபைல்ல இருக்கட்டும், ஒரு கூகுள்ல ஏதாவது ஒரு மேப்ஸ் ஓபன் பண்ணணும்னா கூட இப்ப ஹே சிரியான்னு சொல்றோம். ஹே சிரி கால் டு திஸ் பர்சன் சொல்ல உடனே இட் இஸ் கோயிங் டு அந்த பர்சனுக்கு கால் பண்ணிடும். ஸோ தட் இஸ் வாட் சர்ச் பை வாய்ஸ். அந்த வாய்ஸ் டெக்ஸ்டா மாத்திட்டு நம்மளுக்கு வேணும்ன்றது வேலை பண்ணிட்டு இருக்கு. தட் அண்ட் ஆல் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் மெஷின் லேர்னிங் ஓன்லி. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு டிராபிக் ப்ரெடிக்ஷன்ஸ். டிராபிக் ப்ரெடிக்ஷன்ஸ் இப்ப நம்ம எதனா ஒரு பிளேஸுக்கு போகணும், அந்த பிளேஸுக்கு போகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், எந்த ரூட்ல போனா நம்மளுக்கு ஃபாஸ்டா போகலாம், ஒரு லெஸ் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அந்த பிளேஸுக்கு ரீச் பண்ணலாம்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணிட்டு சம் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ் ஓபன் பண்ணி நம்ம பாக்குறோம். இஃப் யூ ஆர் டிராவலிங் த்ரூ கார், இஃப் யூ ஆர் டிராவலிங் த்ரூ பைக், இஃப் யூ ஆர் டிராவலிங் சம் கைண்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ரூட்ல போனா டிராபிக் கம்மியா இருக்கு, ஓகே இந்த பக்கத்துல போனா ஸ்பீடா போகலாம், இந்த பக்கம் போனா ஸ்லோவா போகுதுன்றது நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றது கூட மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். தட் இஸ் வாட் டிராபிக் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர். ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மீன்ஸ் வாட், ஃபார் சப்போஸ் இப்ப வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் போகிறோம், ஏதாவது ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஃபியூ பீப்புள் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற கஸ்டமர்ஸ் அந்த ஷர்ட் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ரிலேட்டடா சம்திங் ஏதோ ஒரு பேண்ட் வாங்கியிருப்பாங்க, அதர்வைஸ் ஒரு பெல்ட் வாங்கியிருப்பாங்க, ஓகேவா, அது மாதிரி 2-3% வாங்கியிருப்பாங்க அந்த காம்பினேஷன்ல. ஒன்ஸ் ஒரு தேர்ட் கஸ்டமர் அதே ப்ராடக்ட் வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்டேஷன் வரப்போகுது. என்னன்னுட்டு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ல வரும்ன்ற மாதிரி நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும். ஸோ தட் அண்ட் ஆல் டர்ன் வித் த ஹெல்ப் ஆஃப் மெஷின் லேர்னிங் ஓன்லி. அது மட்டுமே இல்லை, இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல கூட பாருங்களேன், இப்ப நான் வந்துட்டு கண்டினியூஸா ஒரு ஹாரர் மூவிஸே பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஆக்ஷன் மூவிஸே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, வென் அகைன் ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா நீங்க ஓபன் பண்ணி எதனா மூவி பார்க்கணும்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா தட் ரிலேட்டட் மூவிஸ் மீன்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் ஜென்ரஸ் மூவிஸே நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். So that and all done with the help of machine learning. That is what a product recommendations. So the next thing here, email spam and malware filtering. What is the meaning of this here? So usually நம்மளுக்கு வந்துட்டு all kind of means சும்மாவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாமே என்ன சொல்றோம், தட் அண்ட் ஆல் கம்ஸ் அண்டர் ஸ்பாம் மெசேஜஸ் ஓன்லி. கரெக்டா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மெசேஜஸ் அந்தந்த ஃபீல்டுக்கு போயிடும். கரெக்டா? So whenever we receive a new mail, it is filtered automatically as important, normal and spam. So important messages எல்லாமே important folderல போயிடும், normal messages எல்லாமே normalல இருக்கும், spam messages spamல போயிடும். Automatically it will filter based on the content given by the received by us. Okay, yes or no? So we always receive an important mail in our inbox. That is correct, with the important symbol, and spam emails in our spam box. And the technology behind this is machine learning. So this and all done with the help of machine learning, like a content filter, header filter, general blacklist filter, rules based filters. This and all it will be filtered based on the concept of machine learning only. So இதெல்லாமே எந்த மெயின் அல்கரிதம்ஸ் யூஸ் பண்றோம்னா, மல்டி லேயர் பெர்செப்ட்ரான், டெசிஷன் ட்ரீ அண்ட் நேவ்ஸ் பேஸ்ட் கிளாசிஃபையர், இந்த மாதிரி அல்கரிதம்ஸ் யூஸ் பண்ணி this kind of implementations like Gmail, that this kind of implementations and all done with the help of these kind of algorithms. Okay, so next kind of application means online fraud detection. Online fraud detection is nothing but what? So இப்போ நம்ம ரொம்ப ஆயிடுச்சு அது எல்லாமே. இப்போ எஸ் ஆர் நோ, யூஸ்வலி எதனா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க, இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு, ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம். அப்ப நம்மளுக்கு இப்ப எதனா கால் பண்ண உடனே இப்ப அந்த ஸ்பாம் கால் ஆனப்ப ஸ்பாம் வந்துரும். So means nowadays everything is technically improved. Yes or no? நம்ம அவ்வளோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனா கூட sometimes we are what I can say அங்க ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறோம் நம்ம. பிகாஸ் அந்த ஃப்ராட் பண்றவங்க கூட அவ்வளோ ரொம்ப டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வாட் த மீனிங் ஹியர். ஸோ பாருங்க, மெஷின் லேர்னிங் இஸ் மேக்கிங் அவர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சேஃப் அண்ட் செக்யூர் by detecting the fraud transaction. இப்ப யாரனா இப்ப வந்து நம்பவே இப்ப ஒரு ஏடிஎம்க்கு போயிருக்கிறோம், ஏடிஎம் கார்டு வச்சோம், இஃப் சப்போஸ் நம்ம வந்துட்டு பின் மறந்துட்டு சப்போஸ் தப்பா கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மொபைல்ஸ்ல இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை ராங்கா பண்ணிருக்கீங்க, அது நீங்களே வான்ற மாதிரி ஒரு மெசேஜஸ் வரும். அது மட்டுமே கிடையாம இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம போன்ல லாகின் ஆயிருப்போம், ஒரு ஜிமெயிலையோ ஒரு யூடியூப்ல இதுல லாகின் ஆயிருக்கிறோம்,
At the same time, இப்ப நீங்க again you are opening in the laptop also. அப்ப நம்மளுக்கு ஒரு இது வரும். செக்யூரிட்டி நம்மளுக்கு இன்னொரு வரும். மீன்ஸ் 2-step வெரிஃபிகேஷன்ன்ற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த டிவைஸ்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்களா, அது நீங்களே எஸ் ஆர் நோன்ற மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு என்ன, இப்போ நீங்க டிவில கூட பண்றீங்கன்னா எதனா ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஓடிபி மாதிரி. சோ சேம் நம்பர்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா தென் மீனிங் என்னது, சோ நீங்களேன்றது நம்மளுக்கு பண்ணிடும். திஸ் அண்ட் ஆல் கால்ட் with the help of machine learning only. Yes or no? So this is what a machine learning applications. And medical diagnosis. Medical diagnosis means what? இப்போ எதனா நம்ம வந்துட்டு எதனா மை ஷெட்யூல் உடம்பு ஷெட்யூல் என்னப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க பார்த்த உடனே சொல்றதுக்கு ஆகாது சம் ஆஃப் த டிசீசஸ். தே வில் டூ சம் கைண்ட் ஆஃப் ஸ்கேனிங் பண்றாங்க, பிளட் செக்அப் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்றதுனால ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு ரிலேட்டட் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். அதுக்கு இது சம் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸுக்கு மீறி வந்துச்சுன்னா தே ஹாவ் சம்திங் அன்னிட்டு, இல்லைன்னா நார்மல் அன்னிட்டு. So this and all done with the help of machine learning only. Predictions and all done with the help of machine learning only. In medical science, machine learning is used for disease diagnosis. With this, medical technology is growing very fast and able to build 3D models that can predict the exact positions of lesions in the brain. So it helps in finding the brain tumors and other brain-related diseases easily. So this is one of the application. And one more thing, virtual personal assistants. So I already said that. So in the iPhone, we will say like, "Hey Siri," means if I'm assisting something. So instead of doing our own, so the mobile is performing the things. If you want to play the song, you don't need to go on the suite, nothing. If you say, "Alexa, play the song," and what type of song you want, you're just assisting the machine to do the work. So this and all done with the help of what? With the help of machine learning only. So in order to work with all these applications, we will make use of some of the algorithms. So I cannot say only this specific algorithm is for this particular application. You can make use of any kind of application which is more fitted to that, means which is giving a more accuracy. That model is accurate to that application. That's it. So this is what the applications of machine learning. Hope this one clear to everyone. Right? Understand, Nacha? Yes, ma'am. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.